நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ஆயில் ஆர் கீ போட்டுட்டு பட்டை வகைகள்லாம் நம்ம போட்டுறோம். கூட சோம்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் கேப்பில் நம்ம சீரக சம்பா ரைஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால கழுவி வச்சுக்கலாம். இப்போது ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு ஒரு க்ரீன் சில்லி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்ச இந்த மசாலா வித் டொமேட்டோ ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கு. அதை இதோட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினா அண்ட் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது கொரியாண்டர் பவுடர் அப்புறம் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கர்ட் மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக கர்ட் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சீரக சம்பா ரைஸுங்கிறனால ஒரு கப் ரைஸுக்கு 1.5 கப் நம்ம தண்ணி வச்சா போதும். ஸோ நான் 3 கப் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் விசில் போட்டு எடுத்துட்டேன். நான் 5 விசில்ஸ் விட்டேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டைமில் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம அளவாக தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போது ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் 10 மினிட்ஸ் ஆர் ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுட்டா போதும். இல்லாட்டினா 10 மினிட்ஸ் பிஃபோரே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணி வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் ரைஸ் பதமாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹாஃப் கிளாஸ் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தம்மில் பிளேட் வச்சு அது மேலே வெயிட் வச்சு நீங்கள் ஸ்டவ்வு சிம்மில் வச்சிடலாம். ஸோ 5 மினிட்ஸில் தம் எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரெடி. Do support and subscribe your